திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, தில்லை மன்றேனுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி, ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, மலை நாடுடைய மன்னே போற்றி, கலையார் அருகே சரியாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நிர்மலி வேணியன், அழகு இல் ஜோதி என் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், கூனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாழ்தொழ, எடுக்குமாக்கதையின் தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீண்முடி கடக்களிற்றினே கருத்துள் இருத்துவாம், அதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே, தூக்குசேர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினாற் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கிய பயனா அப்பதி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனியம்மான் சிவபரஞ்சுடர் பெரும்பற்ற புலியோர் என்று சொல்லுகிற தில்லை சிதம்பரத்திலே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாய சிற்சபா நாயகனாக நடராஜமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிற அற்புதமான ஆலயத்தை சிந்தை செய்து, அந்த பெருமானையே தம்முடைய உள்ளத்திலே உயிராவணம் செய்து உள்ளக்கிளியின் உரி எழுதி சென்னையம்பதி அடுத்த பள்ளிக்கரணை என்று சொல்லுகிற இந்த அற்புதமான புனித திருமண்ணிலே, சென்னையில் ஓர் சிதம்பரம் என்று நினைக்கத்தக்க அளவிலே பள்ளிக்கரணை பகுதியிலே சிற்சபாமணிக்கூடம் என்று அற்புதமான இந்த அமைப்பை நிறுவி, திருக்கைலாய வாத்திய இசை, திருவாசக முற்றோதல் நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு அருட்பணிகளை தொடர்ந்து சைவமும் தமிழும் ஓங்குவதற்காக பெரும் திருத்தொண்டாற்றி வருகிற நிலையிலே, திங்கள்தோறும் சிற்சபாமணி கூடத்திலே 63 நாயன்மார்கள் தொகையடியார்கள் சரிதத்தை சொல்லுகிற திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லுகிற பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவு நிகழ்வாக நிகழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மிக சிறப்பாக நிகழ்த்துவதிலே பேரார்வம் காட்டுகிற சிற்சபாமணி கூட நிறுவனர்
பாராட்டுதலுக்குரிய சைவ பெருந்திருவினார் ஐயா திருஞானம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய திருவருட்சமூகம், அவருடைய மக்கள் செல்வங்கள் அனைவரும் இந்த அற்புதமான திருத்தொண்டிலே மிகுந்த ஈடுபாடுடையவர்கள். பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் பன்னிரு திருமுறைகளை எப்பொழுதும் தம்முடைய திருநாவிலேயே வைத்து சிந்தை செய்கிற நம்முடைய வணக்கத்திற்குரிய கிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர் பார்க்க பழங்காலத்து ரிஷிகள் போல் இருக்கிறார். அவ்வளவு உயர்ந்த உள்ளம். தொடர்ந்து திருமுறை படனம் செய்வதிலே சற்றும் சளைக்காதவர். அவர்களுக்கு இந்த இனிய நல்ல நேரத்திலே அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்து, கொள்கையினால் உயர்ந்து நிற்கிற பெரியவர்களாக, சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்களாக இருக்கிற அடியார் பெருமக்களெல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எளியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமையாதீனத்திலே எளியனுடன் பயின்று தமிழாசிரிய பணி ஆற்றி நிறைவேற்ற திரு மணிவாசகம் வந்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த இனிய நல்ல நாளிலே எப்பொழுதும் நாம் திங்களின், அதாவது மாத கடைசியிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்தை செய்வது. இந்த முறை ஒரு சிறு மாற்றம். ஏன்னா சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நிகழ்த்த பெறுகிற ஒரு காலம். திருமுறைக்கு திருக்கோயில் எடுத்து திருமுறை விநாயக பெருமானை, திருமுறை உகந்தநாதரை செல்வமலிகுன்றத்தூரிலே ஆலயமாக அமைத்து வழிபாடு செய்கிற நிலையிலே ஆலயம் அமைந்த காலம் முதற்கொண்டு தொடர்ந்து அந்த சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு வழிபாடுகள் நிகழ்த்த பெறும். ஐயாவர்களிடத்திலே அடியேன் தெரிவித்தேன். அதற்கென்ன, தாராளமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வைத்து கொள்ளலாம் என்று பெருங்கருணையோடு இசைவு தந்தார்கள். அவர் சற்றும் எதற்கும், எந்த ஒரு நிகழ்வுக்கும் அது நல்ல செயல்கள், சைவத்தோடு திருமுறையோடு தொடர்புடைய நிகழ்வுகள்னா போதும், எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் உடனே இசைவு தருகிற ஒரு பேரருளாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எளியனுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நாம் சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு விரண்மெண்டர் என்று சொல்லுகிற விரண்மெண்ட நாயனார். இன்று காலையிலே கூட ஆவடியிலே ஒரு நிகழ்வு. 11ஆம் ஆண்டு நிறைவு விழா. அந்த அமைப்புக்கு கூட அடியேன் ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமுறை ஞான திருச்சபை என்று பெயர் சூட்டி அங்குள்ள ஒரு ஆலயத்தில் அந்த அமைப்பை தொடங்கி வைத்து, அந்த அமைப்பு இன்றைக்கு 11ஆம் ஆண்டு நிறைவு விழாவாக கொண்டாடுகிற சூழலிலே அடியேன் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றி மீண்டும் திருவருள் உணர்த்த இங்கே உங்களுடைய முன்னிலையிலே வந்து அமர்ந்திருக்கிறேன். விரண்மெண்ட நாயனாரை பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்பாக நாம் எல்லாம் மலைநாடு என்று சொல்லுகிற கேரளம், சேர நாடு. அதனால மலைநாடுடைய மண்ணே போற்றி, கலையார் அருகே சரியாய் போற்றி என்பது மணிவாசக பெருமானுடைய மதுர வாக்கு. பாடல் பெற்ற திருத்தலங்கள் என்ற பட்டியல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பட்டியலிலே கிட்டத்தட்ட 276 திருத்தலங்களுக்கு முழுமையான பதிகங்கள் கிடைக்கப்பெற்ற தலங்கள் அவையெல்லாம்.
வைப்புத்தலங்கள் என்பது பதிகங்களுக்கு இடையிலே அந்த திருவூரினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். உதாரணத்திற்கு குருக்கேத்திரம் என்று சுந்தரர் பெருமான் திருக்கேதாரத்து திருப்பதிகத்திலே பாடுகிறார். அது வைப்புத்தலம். உதாரணத்திற்கு நம்ம சென்னை பகுதியிலே அப்பர் பெருமான் திருவேட்டியும் என்று சொல்லுகிறார். திருவல்லிக்கேணியில திருவேட்டீஸ்வரன் கோயில், அது வைப்புத்தலம். தஞ்சை அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல்ல இடையில எழுமூர் என்று வரும், அது நம்ம எக்மோர் அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அது வைப்புத்தலம். சென்னையிலேயே வைப்புத்தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறதுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆகையினாலே இப்படி வைப்புத்தலங்கள், பாடல் பெற்ற திருத்தலங்கள், இவையெல்லாம் சென்று தரிசிப்பது சிறப்பு. அந்த வகையிலே கூட சமீபத்திலே ஈழ நாட்டிலே இருக்கிற ஆலயங்களை எல்லாம் நம்முடைய ஐயா திருஞானம் ஐயா அவர்கள் சென்று தரிசித்து வந்த அடுத்த ஒரு 1-2 வாரத்திலேயே அடியேனும் சென்று தரிசித்து வருகிற ஒரு பேர் அமைந்தது. இப்ப அதே போல திருக்கேதாரத்திற்கு ஐயா அவர்களும் செல்கிறார்கள். அடியேனும் வருகிற ஜூன் மாதம் 7ஆம் தேதி சார்தாம், கங்கோத்ரி, யமுனோத்ரி, திருக்கேதாரம் பலமுறை போயிருக்கேன். இருந்தாலும் வாய்ப்பு, இறைவன் திருவுள்ளம். மலேசிய திருநாட்டிலே இருந்து வருகிறார்கள். அவங்கள டெல்லியிலே அவர்களை சந்தித்து அப்படி அங்கிருந்து எங்களுடைய பயணம் தொடரும். வருகிற பொழுது டேராடூன் அங்கிருந்து லக்னோ வரை சென்னைக்கு நான் திரும்பி விடுவேன். இப்படி ஒரு வாய்ப்பு. ஆகையினாலே பெருமான் எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை. இளையாரும் சோலத்தாய் எண்தோளானே எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை. நல்ல அருமையான வாக்கு. எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை என்றே தலையார கும்பிடுவார் தன்மையானே. கண்ணார பார்க்கறது, வயிறார சாப்பிட்றது, மனசார வாழ்த்துறது, இந்த ஆறங்கிற சொல்லுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. காலையில் பெருந்திரளான கூட்டம். ஏன்னா ஆண்டு விழாங்கிறதுனால ஒரு 300 பேருக்கு மேலே, 300-400 பேருக்கு போல இருப்பாங்க. அங்கே கூட பேசுகிற பொழுது கூட்டத்தை திருப்திப்படுத்துவதற்காக பேசுவது போலதான் அந்த உணர்வு இருக்குமே ஒழிய, இப்படி ஒரு ஆன்மார்த்தமா அமைதியா இருந்து உரையாற்றுவது அப்படிங்கிறது நம்முடைய பள்ளிக்கரணை சித்தபாமணி கூடத்துல தான் பொறுமையா நிதானமா இருந்து அப்படி மனம் ஒன்றி இருந்து நினைவின்கள் ஒரு நெறிய மனம் வைத்து உணரி ஞான சம்பந்தன். காரணம் என்னன்னா, நிகழ்த்துகிறவர் உட்கார்ந்து பொறுமையா அவர் கேட்கிறார். அவர் இதுல நல்ல இந்த ரசகுல்லா எப்படி ஜீராவில் நல்ல ஊறி இருக்குமோ, சில நேரத்தில் இந்த குலோப்ஜான் கூட ஊற வச்சு எடுத்து கப்பில் கொடுப்பாங்க. சில நேரத்தில் அது காய்ச்சலாக இருக்கிறதும் உண்டு. அப்படி இல்லாமல் அது எப்படி அதில் ஊர்னா அவ்வளவு சுவை கூடி இருக்கிறதோ, அதுபோல் திருவருள் இன்ப வெள்ளத்தில் திருமுறையில் அப்படி ஊறிய ஒரு அனுபவம். அதனால அவர்களே இருந்து கேட்க வேண்டும். அதே மாதிரி எங்க கிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அதுல பேரார்வம் கொண்ட பெருமக்கள். எவ்வளவு பேர் கேட்கிறாங்கிறத விட கேட்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் யார், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இங்கே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இந்த மாதிரி யாத்திரைகள் அவ்வளோ சுலபமாக நாமெல்லாம் நினச்ச உடனே போயிட முடியாது. பணம் இருக்கலாம், கார் வண்டி வாகன வசதிகள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒருத்தர் இப்போ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெரியவர், நான் செல்கிறேன் என்று சொன்னார். அவர் நினச்சா ஒரு விமானமே வாங்கலாம், அவ்வளோ பெரிய செல்வந்தர். திருக்கேதாரத்திற்கு அவருக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம், அழைத்து செல்லலாம். ஆனால் சூழல் வாய்க்கவில்லை. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், பணம், எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்தாலும்
திருவருள் துணை செய்யாமல் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அதனால அந்த வாய்ப்பை இறைவனே தன்னை நினையத் தருகின்றான். எதுக்கும் பிரமாணம் வேணும். நம்ம ஒரு கருத்தை சொல்லிட முடியாது. நம்பியாண்டார் நம்பிகள் தெளிவா சொல்றாரு, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான். அவர் தந்தாதான் நம்ம சிந்திக்க முடியும். இன்னைக்கு நடக்கணுங்கிறத அவர் திருவுள்ளம். வாங்க. அதனால இந்த யாத்திரைகள் செல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாடு, அதாவது சோழ நாடு, தொண்டை நாடு, நடுநாடு, ஈழநாடு, துளுவ நாடு, மலை நாடு, அது அதுக்கு எண்ணிக்கை இருக்கிறது, தலங்கள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தெரிந்தும் அதே சமயத்தில் யாத்திரை செய்தும் அனுபவம் பெற்ற பெருமக்கள் இருப்பீர்கள். இதில் மலை நாடுன்னு இருக்கும். ஒரே ஒரு தலம் தான் மலை நாட்டுக்கு. எதுன்னா திரு அஞ்சைக்களம். நீங்கள் அங்கே போய் திரு அஞ்சைக்களம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸ்ரீவாஞ்சி குளம்னா தெரியும். ஸ்ரீ வாஞ்சி குளம்னா தெரியும். அது கூட அங்கே போய் விசாரிச்சாதான் தெரியும். அதுக்கு முன்னே என்ன சொல்லணும், கொடுங்கலூர் பகவதி கோயில் அப்படின்னா தான் தெரியும். திருச்சூர்ல இருந்து போகலாம், இரிஞாலக்குடாவிலிருந்து போகலாம். இங்கே யாராவது போன பெருமக்கள் இருக்கிறார்கள், ஐயா போயிருப்பார் அவசியம். திரு அஞ்சைக்களத்துக்கு வேற யாராவது போயிருக்கீங்களா? சுந்தரமூர்த்தி சுவாமி அங்கிருந்து தான் கைலாயத்திற்கு சென்றார் யானையில். அந்த கொடுங்கலூருங்கிறது கொடுங்கோளூர். அப்பர் சுவாமி பதியமே பாடியிருக்காரு, கிடைக்கல. ஆனால் வைப்புத்தலத்தில் கொடுங்கோளூர் என்று பாடியிருக்கிறார் அப்பர் சுவாமி. உஞ்சேனை மாகாளம் ஊரல் ஒத்தூர் என்று ஒரு உஞ்சேனைனா உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர். அப்படி பார்க்குற போது மலை நாட்டில் திரு அஞ்சைக்களம் செல்வதற்கு முன்பாக கொடுங்கோளூர், அது பகவதி கோயில் என்று அழைக்கப்பெறுகிறது. நல்ல பிரபலமான ஆலயம், நல்ல அருமையான பெரிய பெருவெளி, நல்ல ஏராளமான மக்கள் கூடுகிற அளவுக்கு நல்ல பரந்த வெளி, இயற்கையான சோலைகள், ரொம்ப ரம்யமான காட்சி. இதெல்லாம் மலை நாடு கேரளானா அப்படி தான் இருக்கும். ஆனால் கொடுங்கோளூருங்கிறது தேவார திருத்தலம், பகவதி கோயில்னு பிரபலம் ஆயிடுச்சு ஒழிய அது பிரதானமாக சிவஸ்தலம். அது அந்த சுவாமியை பிரபலமாக மக்களுக்கு தெரியல. அங்கே இருக்கிற பகவதி அம்மையை தெரியும். மகோதை என்று மற்றும் ஒரு பேர், மகோதை, அதுவும் நம்ம திருமுறையில் இடம்பெற்ற பெயர் தான். திரு அஞ்சைக்களத்தில் சேரமான் பரம்புன்னு ஒரு பகுதி இருக்கிறது. நம்ம சேரமான் பெருமாள் நாயனாருடைய அரண்மனை, அவர் ஆட்சி செய்த இடம். அதே பாரம்பரியத்தில் வந்தவர் தான் வைணவத்திலே குலசேகர ஆழ்வார். அவருக்கு திரு அஞ்சைக்களத்திலிருந்து பக்கத்திலேயே அந்த வைணவ திருத்தலம் இருக்கிறது. அங்கே குலசேகர ஆழ்வாருக்கு அவர் ஆட்சி செய்த, அரசு புரிந்த திருமண் அது. இது மட்டும்தானா? மலைநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகதேசமாக நம்ம கன்னியாகுமரி தாண்டி, கன்னியாகுமரியிலேயே பகவதி அப்படின்னு கன்னியாகுமரி அம்மனுக்கு அவங்க பகவதின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அங்கே பிரம்மோற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு கன்னியாகுமரியில். அங்கே இருந்த நாகர்கோயில், அப்புறம் களியக்காவிளை வரைக்கும் நம்முடைய தமிழகம் இந்த 12 கோயில்களுக்கு சிவாலய ஓட்டம் என்று நடைபெறும். அந்த 12 சிவாலய ஓட்டத்துக்கு 14 கோயில்களை தரிசிக்கலாம். நிறைவா அந்த 14 கோயில்களையும் தரிசன பின்னால தானுமாலையர் இருக்கிற ஆலயம்,
சுசீந்திரம். அங்கே தான் பூர்த்தி பண்ணணும்னு விதி. இறைவனுக்கு பேர் தானுமாலயன். தானுமாலயன். தானுன்னா சிவபெருமான், மால்னா மகாவிஷ்ணு, அயன்னா பிரம்மா. பெருங்கோயில். ஐயாலாம் போயிருப்பாங்க, போயிருக்கீங்க ஐயா. இதுக்கு இடையில கல்குள மகாதேவர்னு ஒரு கோயில் வரும். அதுதான் நம்ம 12 திருமுறைகளில் வேணாட்டடிகளுடைய அவர் மன்னர், அவர் ஆட்சி புரிந்த இடம் வேணாட்டடிகள்னு அவரோட பேர். அவர் பாடிய பாடல்கள் பூரா சிதம்பரத்துக்கு ஒரே பதிகம். அவருடைய பாடலில் மனம் ஒன்றி சிதம்பரத்தில் நாள்தோறும் நடராஜாவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் என்னிடத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். ஐயா, வேணாட்டடிகள்னு ஒருத்தர் இப்படி உருக்கமாக நடராஜாவுக்கு சிதம்பரத்துக்கு பாடி இருக்கிறார், அவருடைய ஊர் எனக்கு தெரியணும், அவர் இருந்த அரண்மனை, அங்கே உள்ள சிவாலயமெல்லாம் தரிசிக்கணும்னார். உடனே அது வேறெங்கும் இல்லையா, கல்குள மகாதேவர் ஆலயம் தான்னு சொல்ல, அப்புறம் அவர் அங்கே சென்று தரிசித்து வந்து கண்கலங்க ஐயா நான் பார்த்தேன் தரிசித்தேன்னு ரொம்ப தம்முடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார். நம்ம அந்த திருமுறைகளை எல்லாம் பெரும்பாலும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதோ பாடுவதோ பேசுவதோ ரொம்ப குறைவு. எல்லாரும் எல்லா திருமுறைகளையும் ஓதுவது என்பது அவ்வளவு சாத்தியமாக இல்லை. குறிப்பாக வேணாட்டடிகளுடைய பாடல் எந்த ஓதுவாமூர்த்திகளாவது எங்காவது கச்சேரிகள்லையாவது இல்லை பஞ்சபுராணம் பாடுற பஞ்சபுராணத்தில் வராதுன்னு வைங்க. 12 திருமுறைகளும் நம்ம ஓதுனா நம்ம பார்க்கலாம். அதுலேயும் யாரும் 14 பாடல்கள் சொல்லலாம். 12 திருமுறை ஓதணும்னா மொத்தம் 14 பாடல்கள் பாடணும். ஏன்னா திருவாசகத்துக்கு 2, திருவாசகத்தில் 1, திருக்கோவையாரில் ஒரு பாட்டு சொல்லணும். அதே மாதிரி 9ஆம் திருமுறையில் 2 பாட்டு, ஒன்று திருவிசைப்பா, இன்னொன்று திருப்பல்லாண்டு. அதனால் மொத்தம் 14 பாடல்கள் ஆகும். அதில் ஒரு உதாரணம் சொன்னார். ஏன் அவருடைய உள்ளம் தில்லைக்கூத்த பெருமானிடத்தில் அவ்வளவு லயித்ததுன்னா, அவர் அந்த பாட்டுக்கு பாட்டு சொல்லுகிற மேற்கோள்கள், உதாரணங்கள் அவ்வளவு உருக்கமாக இருக்கிறது. நம்ம உதாரணமாக ஒரு திருவிழா, ஒரு கல்யாணம் அப்படின்னா வாழை மரம் கட்டுவோம். அதில் பெரும்பாலும் நல்ல பழுத்து கனிந்து இருக்கிற மாதிரி வாழைத்தாறு எப்போ கட்டுவாங்கன்னா, திருவையாறு போன்ற இடங்களில் வந்து பந்தல் காட்சின்னே ஒன்று நடக்கும். திருப்பூந்துருத்தி போகிற வழியில் நல்ல பழுத்த தாரி எத்தனை விதமாக உண்டோ அப்படி பார்த்தா பசுமையாகவும் இருக்கும், பழுத்தும் இருக்கும், அப்படியெல்லாம் கட்டுவான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கச்சல். எப்படி கச்சல்னா என்ன? பூ வந்துருக்கும், கொஞ்சமாக காய்ச்சிருக்கும். கச்சல்னா அது எதுக்கு பயன்படும்? கச்சல்னா வாழைத்தாறு வெளிப்பட்டிருக்குமே ஒழிய, சீப்புகளும் சிலதெல்லாம் இருக்குமே ஒழிய, ஆனால் அது பந்தலுக்கு அலங்காரத்துக்கு கட்டுவாங்களே ஒழிய, அந்த தாரை யாராவது பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா ரொம்ப குறைவு. அப்படியே பயன்படுத்தினாலும் அந்த காய் எப்படி இருக்கும்? கச்சல்ங்கிறதுனால கசப்பாக இருக்கும். இந்த உதாரணத்தை சொல்கிறாரு யார்? அந்த வேணாட்டடிகள். என்னங்கிறாரு நடராஜா, இந்த மாதிரி கச்சலாக இருந்தால் கூட அதை கூட பயன்படுத்தி சமைச்சு உண்ற பெருமக்கள் இருக்காங்க. நான் அதை விட சாதாரணமானவன், என்னையும் ஒரு பொருளாக நீ ஏற்றுக்க கூடாதா? இப்படி புது புது உதாரணங்களாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். இப்படியும் அந்த கேரள மாநில மலை நாடு எங்கே அப்படியே, அதாவது உங்களுக்கு அந்த கலியக்காவிளைங்கிற பகுதி தாண்டி அந்த 14 சிவாலய ஓட்டங்கள் இருக்கிற பகுதி எல்லாமே மலைநாட்டோடு தொடர்புடைய பகுதி. ஆனால் அது நம்ம தமிழகத்தில் இருக்குது. அது கலியக்காவிளைக்கு பிறகு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூரா கேரளா வந்துடும். அந்த பள்ளியில் நீங்கள் பயணம் செய்திருக்கக்கூடும். இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா, பெரிய புராணம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன? பெரிய புராணம் தான். அதை தாண்டியாச்சுன்னா
இதுக்கு இடையில வைணவ திருப்பதிகள் வேற இருக்கு. திருவன் பரிசாரம், திருவட்டாறு, இந்த ரெண்டும் ரொம்ப அற்புதமான திவ்ய தேசங்கள். அதாவது 108 திவ்ய தேசங்கள்ல வர்றது. அது நம்ம தமிழ்நாடு, நம்ம பகுதியில் இருக்கு. திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாபரை விட மிகப்பெரிய, உலகத்திலேயே பள்ளி கொண்டு இருக்கிற திருவரங்கத்தை விட அதாவது திருவனந்தபுரத்தை விட, ஸ்ரீரங்கத்தை விட, திருவரங்கத்தை விட மிகப்பெரிய அளவில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் எங்கன்னு கேட்டீங்கன்னா திருவட்டார். அவ்வளோ அழகான கோயில். அந்த மலைநாடு சார்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்திநாத்தில் தான் சால கிராமம், 16,000 சால கிராமங்களை வச்சு அமைச்ச திருமேனி. அது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். சிவலிங்கம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர். பெருமாள் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார். அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி, ஆதிசேடனில் படுத்து அறிவில் கொள்ளுகிற திருமால் என்ன நினைப்பில் இருக்கிறார்னா, நம்ம சிவபெருமானுடைய திருவடியை நினைச்சு தான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம அப்பர் சுவாமி பாடுறார். வைணவர்கள் ஒத்துக்குவாங்களா? அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி. ஏன்னா தியாகராஜ பெருமான் எப்படி வந்தார் நமக்கு திருவாரூர்ல? அவர் கொடுத்தது தான். மகாவிஷ்ணு அவர் பூஜை பண்ண மூர்த்தி தான் நமக்கு, அவர் கொடுத்த மூர்த்தி தான் நமக்கு. அதனால மகாவிஷ்ணு ஐயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லைனாரு திருமூலர். நீ பெருமாளையோ பிரம்மாவையோ வேஷிக்க வேண்டாம், ஐயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. நம்ம அடியார் கூட்டத்திலேயே பல பேர்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிவனை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன், உயர்ந்த கொள்கை இல்லைன்னு சொல்ல. இதே கொள்கை மலேசியாவில் அதிதீவிரமாக இருக்கு. அது முடிந்த முடிவு. யோக நிலையில போய் பிறவியை ஒழிக்க போற நிலையில நீ எல்லாத்தையுமே வேண்டாம், எல்லாமே வேண்டான்னு விட்டுட்டு 5 எழுத்து தூலம் சுக்குமம் காரணம் மகா காரணம் எல்லாம் போய் ஓரெழுத்து ஊமை எழுத்தாகி அதுக்கப்புறம் போய் போகிற பக்குவத்துக்கு போகிற போது அப்படி சிவன் ஒரே நிலைக்கு அது வரைக்கும் இங்கே உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனைவி, மக்கள், குடும்பம், வாழ்க்கை, நட்பு, இல்லையா? அப்படி வாழ்கிற போது இவர்களை நம்ம விட்டுவிட முடியாது. இப்போ நான் பேசுகிறது பதிவாகுது, அதில் போனால் எத்தனை பேர் இதை கேட்டு என்ன சொல்லுவாங்கங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அது ஐயாவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன், இல்லையா? திருப்பதியில் இருக்கிறது பெருமாளா? கேசவார்த்த மூர்த்தி என்று சொல்லுகிற சைவத்தோடு தொடர்புடைய அற்புதமான மூர்த்தி. அதுபோல் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம இப்போ நேராக நம்ம தலைப்புக்கு வந்துடணும். இப்படி போனால் அப்புறம் இந்த செய்திகள் விரிவாக போய்கிட்டே இருக்கும். அப்போ திவ்ய தேசங்கள் இருக்குது. அதே மாதிரி வரிசை ஏராளமான சிவாலயங்கள் மலைநாட்டில் இருக்குது. நமக்கு பதியங்களோ பேரோ கிடைக்கல. செங்குன்றாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் பாடியதாக அறிகிறோம். கேரள பல்கலைக்கழகத்திலே இருந்து கிடைத்த ஒரு ஓலைச்சுவடியிலே இதுவரைக்கும் அச்சேராத திருப்புகழ் பாடல்கள் சில கிடைத்தன. அதுல ஒரு திருப்புகழ் செங்குன்றாபுரம் என்று இருக்கிறது. அந்த செங்குன்றாபுரம் அப்படிங்கிறது திவ்ய தேசங்கள்லையும் ஒன்று. 108 திவ்ய தேசத்திலையும் ஒன்று. நான் அந்த 106 தரிசித்திருக்கிறேன். மலையாளமே தெரியாது, இருந்தாலும் கேரளாவில் போய் அவ்வளவு திவ்ய தேசங்களையும் தரிசித்து வருகிற ஒரு வாய்ப்பு அமைந்தது. அங்கே சைவ வைணவ பேதம் எல்லாம் கிடையாது, நம்ம பக்கமாக இல்லை. அப்ப அதே பகுதியில் ஏராளமாக சிவாலயங்கள் இருக்குது. அதில் எற்றுமானூர்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எற்றுமானூர். அது நம்ம தேவாரத்தில் ஏரனூர் அப்படின்னு இருக்கு. எப்படி? ஏரனூர் நம்ம தேவாரத்தில் இருக்கு. ஏன்னா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அஞ்சிக்களத்துக்கு சேர்மான் பெருமாள் நாயனாரோடு எழுந்தருளி இருந்த காலத்திலே
அங்கே பக்கத்தில் இருக்கிற பல சிவாலயங்களை எல்லாம் தரிசிக்க அவர் மன்னர். சுந்தரமூர் சுவாமிகளை விட்டு விடுவாரா? சோழ நாட்டில் எப்படி இவங்க இருவரும் தொடர்ந்து திருவாரூரில் தொடங்கி பாண்டி நாடெல்லாம் வேதாரண்யம் ஒளிபட்டு பாண்டி நாடு அப்படி சென்று அஞ்சைக்களம் சார்ந்தார்கள் அல்லவா? அது யாத்திரையில் வரும், எந்தெந்த வழியாக போனாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம். அதுபோல சேரமான் பெருமாள் நாயனார் தம்முடைய மலைநாட்டிற்கு சுந்தரர் பெருமான் எழுந்தருடைய காலத்தில் அங்குள்ள ஆலயங்களை எல்லாம் தரிசனம் செய்விக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்திருப்பார். அவர் உடனிருந்து வழிபாடு செய்திருப்பார். அதுதான் மரபு. பெரிய புராணத்தில் சுந்தரர் பெருமான் வரலாறு வர்றப்ப இதெல்லாம் வரும். அது அதற்கு முன்னையே இப்போ நம்ம சிந்திக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்படி பார்க்கிற பொழுதுதான் அங்கே திருச்சூர், வைக்கம், இதெல்லாம் ரொம்ப பிரபலமான சிவாலயங்கள். ரொம்ப கைலாயத்தில் போய் கைலைநாதனை பார்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல திருச்சூர் பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமான சிவாலயம். அதுக்குள்ளேயே வைணவ ஆலய திருக்கோயிலும் இருக்கிறது. ஐயா, அதை போய் பார்த்துருக்கீங்களா? திருச்சூர் அடுத்தாப்படி போனீங்கன்னா அவசியமாக பாருங்கள். அந்த சுவாமிக்கு சாத்தனை வெண்ணெய் உருகிறது இல்லை, சிவலிங்க திருமேனியே பார்த்தா கைலாச பர்வதம் எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். கண்கொள்ளா காட்சியார், ரொம்ப பிரமிக்கத்தக்க ஆலயமாக இருக்கும். அஞ்சைக்களம் போகிறவங்க திருச்சூர் போய் அங்கேருந்து போகலாம். வடக்குநாதர்னு பேர், சுவாமி பேர் வடக்குன்னா என்ன? கைலாயம். நாதர் யார்? வடக்குக்கு நாதர் யார்? கைலாயநாதருக்கு தான் வடக்குநாதர்னு பேர். இப்படி அந்த பகுதிகளிலே இருக்கிற சிவாலயங்கள் ஏராளமாக இருக்குது. வாய்ப்பு இருக்கிற பொழுது போய் தரிசிக்கலாம். அடியன் அந்த சேரமான் பரம்பு இதையெல்லாம் பார்த்து உள்ள பல பகுதிகளுக்கு சென்ற பொழுது அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு. கடற்கரைக்கு போனீங்கன்னா கடலங்கரை மேல் கடல் கரை மேல் அணியார்பொழில் அஞ்சைக்களத்து அப்பனே, சுந்தரர் தேவாரம். இப்படி அந்த மலைநாடு முழுவதும் பரசுராமருக்கு இறைவன் வழங்கியதாக சுந்தரர் பெருமான் செல்வத்தெந்திரு நின்றியூர் என்று சொல்லுகிற பாடல் பெற்ற திருத்தலம் திரு நின்றவூர் பூசலார், இங்கே நம்ம தொண்டை நாடு. திரு நின்றியூருங்கிறது சோழ நாடு. சீர்காழி சமீபமாக, சிதம்பரம் சீர்காழி மார்க்கத்தில். ஐயா பார்த்துருக்காங்கன்னு தெரியுது, போயிருக்கீங்க. திருநின்றியூர் சுந்தரர் பெருமானுடைய தக்கேசி காம்போதி என்ற ராகத்தில் பாடக்கூடிய உருக்கிற நெஞ்சத்தை உருக்கி அப்படியே கதறவிடக்கூடிய அற்புதமான வாக்குகளாக இருக்கும். படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே, பட்டதுயர் படுகின்ற துயர், இனிமேல் படம் புகழ்துயர். படுதுயர்னா வினைத்தொகை. என்ன மணிவாசம் அப்படித்தானே? படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. எதுக்கு? அது மட்டும் இல்லை, உன் கையில் இருக்கியா பாசுபதம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு. எனக்கு இருக்கிற பிரச்சனை தீர வேண்டாமா? எதுக்கு அப்புறம் அந்த ஆயுதம்? இருக்கிற ஆயுதங்கள்லயே பாசுபதத்துக்கு இணையா ஒரு ஆயுதம் கிடையாது. அவ்வளவு மகிமை. இல்லைன்னா அர்ஜுனன் போய் அதை தவம் இருந்து வாங்குவா அப்படியா? வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுவின் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன், அடுத்தானை உரித்தானே அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானேன்னு பாடுறாரு காஞ்சிபுரத்தில். அதனால பரசுராமருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வரலாற்றை தொடர்புபடுத்தி சொல்லுவது எங்கன்னா மலைநாடு தான். அவருடைய தாயார் ரேணுகா பரமேஸ்வரி, ரேணுகாதேவி, தந்தையாக ஜமதக்னி முனிவரை சொல்லுவது. அப்படிப்பட்ட பரசுராமருடைய வரலாற்றை நமக்கு சுந்தரர் பெருமான் தம்முடைய தேவார திருப்பதிகங்களிலே திருநின்றியூர் பதிகத்தில் பத்திசை பரசுராமர்க்கு பாதம் காட்டிய நீதி கண்டு அடியேன் அப்படின்னு பாடுறார். எங்கள் ஐயா கிருஷ்ணன் ஐயா உடனே அந்த பதிகத்தை தேடுறாருன்னு நினைக்கிறேன், இல்லையா?
பார்த்தீங்களா? ஜோரா ஒரு கை தட்டு போடுங்க. அவர் ஒருத்தரே 1000 பேருக்கு சமம். அவர் ஒருத்தர் கேட்டா இங்க எத்தனை பேருக்கு சமம்? 1000 பேர் கேட்கறதுக்கு சமம். அப்ப மலைநாட்டை பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலையும் பரசுராமரை சொல்றார். பரசுராமரை பற்றி சொல்றார். சேக்கிழார் பெருமான் நம்ம தொடக்கத்திலேயே பார்த்தோம். அந்த மலை நாட்டிலே இருக்கக்கூடிய செங்குன்றாபுரம் என்று இன்றைக்கு வழங்கக்கூடிய திருத்தலத்திலே அவதரித்தவர்தான் நம்முடைய விரண்மெண்டர். மலை நாட்டில் கேரளாவில் பிறந்தாருன்னு சொல்லலாம் ஐயா. அதுக்கு இவ்வளவு கண்ணு மூக்கு காதெல்லாம் வைக்கணுமா? அந்த கண்ணு மூக்கு எல்லாம் இல்லைன்னா மனுஷனுக்கு என்ன இல்லையா? பிண்டமா தெரியும் இல்லையா? அதுலயும் என்ன அலங்காரம்? காதுக்குன்னா காதணி, மூக்குக்குன்னா மூக்குக்கு ஒரு அணி, ஒவ்வொரு அவயவங்களுக்கும் கைக்கு வளையை, காலுக்கு கொலுசு, இப்படி ஆபரணங்கள் எல்லாம் பூட்டி பார்க்கிற போது இன்னும் ஒரு அழகு. அதுபோல சுவாமி புராணத்தை சொல்ல வருகிற பொழுது எவ்வளவு இயற்கை வர்ணனை சொல்றார். ஏன் நம்ம ஞான சம்பந்த பெருமான் எத்தனை இயற்கை வர்ணனை சொல்றார். அதனால இப்ப நமக்கு இந்த மலை நாட்டிலே இருக்கக்கூடிய விரண்மெண்டர் அவதரித்த பதியை இப்ப நம்ம பெரிய புராணம் வாயிலாக பார்க்க தொடங்குகிறோம். தேநீர் இடைவெளிக்கு பிறகு புராண நிகழ்வு தொடரும் என்று ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆரூரமந்த அரசே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, விரண்மெண்ட நாயனார் புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியது. முதற்பாடல். விரை செய் நரும் பூந்தொடை இதழி வேணியார்த்தம் கடல் பரவி பரசுபெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு திரைசெய் கடலின் பெருவளனும் திருந்து நிலனில் செழு வளனும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கும் நாடு மலைநாடு. அதாவது நாட்டு வளம். ஒரு புராணம்னா நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு இதெல்லாம் சொல்றது மரபு. நூல் தொடங்குகிற காலத்திலே நாட்டு சிறப்பு, நகர சிறப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே எந்தெந்த நாயன்மார் எந்த நாட்டிலே அவதரித்தார்கள், என்ன நகரம், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுவது மரபு. அந்த வகையில் இப்போ இந்த மலை நாடு இருக்கிறதே, இந்த மலை நாட்டில் என்னென்ன வளங்கள் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு எடுத்துக்கிற போது, பேர் மலை நாடு என்று இருந்தாலும் கடற்கரையை சார்ந்து இருக்கிறது. அரபிக்கடல், மேற்கு தொடர்ச்சி மலை, பெரும்பாலும் மலையும் கடலும் இடைப்பட்ட பகுதிகளில் வயல்வெளிகளும் எல்லா வகையான சிறப்புகளும், குறிப்பாக நல்ல நீர்வளம், அடர்ந்த சோலைகள், இப்படி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய சிறப்பு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி செய்த இந்த அற்புதமான பெரிய புராணத்திற்கு அரண் செய்வது போல, திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் இறைவன் கடலுடையான் மலையான் என்று திருமந்திரத்தில் சொல்வார். கடல் கனைகடலை, குலவரையை,
கலந்து நின்ற பெரியான் என்று திருநாவுக்கர சுவாமி பெரிய திருத்தாண்டகத்துல தில்லையிலே பாடிய திருத்தாண்டகத்துல அரியானை அந்தனரும் சிந்தையானை திருப்பதிகம் இருக்கும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? மலை கடல் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற பெருமான் குறிப்பா மலையையும் கடலையும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட வரை வரை அப்படின்னா குன்று வேறு, சிலம்பு வேறு, ஓங்கல் வேறு, வெற்பு வேறு, இதெல்லாம் மலையை குறிக்கிற சொற்கள் தான். வரைனா தொடர்ந்து நீண்ட நிலையிலே இருக்கும் வரை. அடுக்கல்னு ஒரு பேர். வரைனா ஒரே நீளமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை அடுத்து மருத்துவாழ் மலையை கடந்த பின்னால இந்த மலை நாடு அப்படியே தக்கலை, குமார கோயில் அதெல்லாம் தாண்டி அப்படியே வரிசையாக இந்த மலை அப்படி பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி மலைநாடு மட்டும் இல்லை, கொங்கு நாடு, வெள்ளியங்கிரி, அப்புறம் அதுக்கு அடுத்து அப்படியே அனுபாவி மலை, கடலரசி மலை, அப்படியே ஊட்டி, கொடைக்கானல் முன்னால் வந்துடும் ஊட்டி, அப்படியே இந்த மலை தொடர்ச்சி போய்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்பு எங்க? திருக்கோகரணம் போனீங்கன்னா அங்கேயும் இதோட தொடர்ச்சி அப்படியே மேற்கு கடற்கரையில் வரும். பார்த்தீங்கன்னா இங்க வானளாவி இருக்கும் மலை, அங்க கொஞ்சம் ஐயா கோகர்ணம் போயிருக்கீங்க. அப்ப மலையினுடைய சிறப்பு, கடலை சார்ந்து இருக்கிற சிறப்பு, இடைப்பட்ட பல நிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளம், நல்ல அடர்ந்த சோலைகள் மட்டும் இல்லாம நெல் விளைகிற கழனிகளும் உண்டு. இதையெல்லாம் சொல்றார். வரையில் வளனும் நிலனில் செழு வளனும் கடலின் பெருவளனும் திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நிலனில் செழுவளனும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கும் நாடு மலை நாடு. அதோடவா இந்த நாட்டை யார் பெற்றா? நம்முடைய சிவபெருமான் இருக்காரே, விரைசை நரும்பும் தொடை இதழி வேணியார்த்தம் கடல் பரவி. அழகா வில்வம் கொன்றை மலர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம நடராஜ பெருமானுக்கு இயற்கையா இயல்பா பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். திருமலர் கொன்றையான் நின்றியூர் மெயான். இப்பதான் திருநின்றியூரை பத்தி சொன்னோம். ஞானசம்பந்த பெருமான் அங்க பாடுற போது திருமலர் கொன்றைங்கிறாரு. இந்த மாதிரி வேற எந்த பூவுக்கும் இப்படி ஒரு அடைமொழி சொன்னதா தெரியல. திருமலர் கொன்றையான் 5 இதழ் இருக்கும், பஞ்சாட்சரத்தை நினைவுபடுத்தும். மேல மகரந்த கேசரம் அப்படி வளைஞ்சு வரும், அது ஓம்ங்கிற பிரணவத்தை நினைவுபடுத்தும். ஓம் நம சிவையங்கிற பஞ்சாட்சரத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில கொன்றை மலர் அமைந்திருக்கிறது. அழகா நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை சொல்ல வருகிற பொழுது நம்ம திருத்தொண்ட தொகையில என்ன வரும்? வம்பரா வரிவண்டு மணம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியாளார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியன்னார் இல்லையா? அதனால அப்படி இந்த விரைன மனம், நரும் பூந்தொடை அப்படின்னா நல்ல மாலைகள், இதழி, இதெல்லாம் அணிந்திருக்கிற வேணியையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி யாரு பரசுங்கிற ஆயுதத்தையும் பெற்று அந்த நாட்டையும் பெற்று, அதாவது அருளரசு ஓச்சியவர் யாருன்னா நம்முடைய பரசுராமன். அதனால அவரோட சிறப்பை இதற்கு முன்னையும் சொல்லியிருக்காரு, இங்கேயும் சொல்றாரு. அடுத்து அப்படி வாரி சொரியும் கதிர்முத்தும், வாரினா கடல், வாரி சொரியும் கதிர்முத்தும் வயல்மின் கரும்பில் படுமுத்தும் வேரல் விளையும் குளிர்முத்தும் வேட மறுப்பின் ஒளிர்முத்தும் மூரல் எனச் சொல் வெண் முத்த நகையார் தெரிந்து முறைகோக்கும் சேரர் திருநாட்டு ஊர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர். இன்னையா இத்தனை முத்து முத்துன்னு அடுக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரிஞ்ச முத்து கடல்ல சிப்பியில முத்து விளையுங்கிறது வரைக்கும் தெரியும் இல்லையா? ஆனா முத்து சங்கிலியும் விளையும். நான் சொல்லலை,
திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடிய பகழிக்குத்தர் அழகா சொல்லுவார், கத்தும் தரங்கம் எடுத்து எரிந்து, தரங்கம்னா அலை, ஓயாம கத்திக்கிட்டே இருக்கு, கத்தும் தரங்கம் எடுத்தெறிந்து கடுஞ்சூர் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்த வாலுகத்தின் தரளம் தனக்கு விலை உண்டு. தரளம்னா முத்து, நித்திலம்னா முத்து. இதுக்கு மேல இன்னொரு முத்து சொல்றார், வாயில சரியா நுழையுமான்னு பாருங்க. தத்தும் கரட விகட தட தந்தி பிறைக்கூன் முதுகில் வளர் தரளம் தனக்கும் விலை உண்டு. அப்படின்னு என்ன? தத்தும், என் பேத்தி பாக்குற, வாயில் நுழையுமான்னு சொல்லி பாப்பான்னு நினைக்கிறேன். தத்தும் கரட விகட தட தந்தி பிறை கூன் முதுகில் வளர் தரளம் தனக்கும் விலை உண்டு. யானையோட தந்தத்துல முத்து விடையும், கொக்கு தலையில முத்து விடையும், மூங்கில்ல முத்து விடையும், இப்படி எங்கெங்கெல்லாம் முத்து விடையும்னு ஒரு பட்டியல இருக்குது. இந்த முத்துக்கெல்லாம் ஒரு விதை போடலாம். முருகா, மின் கனிவாய் முத்தம் தனக்கு விலை இல்லை. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய முத்தம், அதுக்கு விலை கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த பிள்ளை தமிழ்ல வரும். ஆகையினால நித்திலம், அப்புறம் முத்து, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ரொம்ப அழகா, தரளம், இதெல்லாம் முத்த குறிக்கும். சுயம் பிரகாசம், முத்துக்கு என்ன? சுயம் பிரகாசம், சந்திரனுக்கு உரிய சிறப்பு. அதெல்லாம் சொல்றாரு இந்த முத்து விளையிறத சொல்லி. வெண்முத்த நகையார், இதை பார்க்கிற போது திருநெல்வேலி காந்திமதி அம்மை மேல ஞாபகம் போகுது. பாண்டி நாடு சேர நாடு வேடமுடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. அதனால பாண்டிய நாட்டில் தான் திருநெல்வேலி, காந்திமதி அம்மை அங்கதான் இருக்கா. ஒரு புலவர் பார்த்தார், அவருக்கு ரொம்ப எவ்வளவு பிரச்சனையோ தெரியல, அவரு முறையிடுறார், பல நாள் போய் முறையிடுறார், ஒன்றும் நடந்த பாடு இல்லை. ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. கால சந்தியில இருந்து சாயரட்ச வரைக்கும் போய் இந்த சுவாமி கிட்ட போய் நம்ம போராடி பார்த்துட்டோம், ஒன்றும் சுவாமி செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. அர்த்தஜாமம் முடிஞ்சு பள்ளி அறைக்கு போவார். எப்போ சுவாமி பள்ளி அறைக்கு போவார். இவர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட அம்மாவை பிடிச்சோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு காந்திமதி தாய்கிட்ட போய் பாடி பரவி தன்னோட விண்ணப்பத்தை வைக்கிறார். அம்மா அம்மா, ஆயிமுத்து பந்தர், பாண்டி நாடு முத்துடைத்தல்லவா, எவ்வளோ விலை மதிக்க முடியாத முத்துக்களாலான அந்த பள்ளி அறையில் இருக்கிற கட்டில், நல்ல ஞான சம்பந்தருக்கு முத்து பந்தர், முத்து சின்னம் எல்லாம் கொடுத்தார் இல்லையா. அதுபோல ஆய்முத்து பந்தரின் மெல்லணை மீது அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் நெல்லையப்பர் கொஞ்சர அந்த வேளையில வேய்முத்தரோடு, வேய்னா மூங்கில், அங்க ஸ்தலவிருட்சம் எது? மூங்கில், அதுல முத்து விளையும். மூங்கில கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட சொன்னேன். அதனால வேய்முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய்முத்தம் சிந்தி விடுவோம். ஏமா என்னோட குறையனா அந்த நேரத்துல பக்குவமா சொல்லி எனக்கு ஒரு விடிவு காட்டக்கூடாதா? நெல்வேலி வடிவன்னையே அப்படின்னு பாடுறார். அப்ப முத்து, முத்து மூரல் முகிழ்த்த நிராமய சித்து மூர்த்திங்கிறார் பரஞ்சோதி முனிவர். அதனால சேரர் திருநாட்டு ஊர்களின் முன் சிறந்த மூதூர், அங்குள்ள மகளிரெல்லாம் முத்துக்களை எடுத்து கோர்த்து மாலையாக வடங்களாக தயாரிக்கிறார்களா, அதை தான் சொல்றார். மூரல் என சொல் வெண் முத்த நகையார் தெரிந்து முறைகோக்கும். இன்னொரு செய்தி ஞாபகம் வருது. என்னன்னா, கர்ணன், கண்ணன்னு சொல்லுவோம், துரியோதனனுடைய மனைவி. கர்ணனும் துரியோதனனுடைய மனைவியும் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இந்த தாயம் விளையாடுற மாதிரி. துரியோதனன் வந்துட்டான். தன் நாயகன் வர்றதை பார்த்தோடனே அந்த அம்மா என்ன பண்ணா, டக்குன்னு எழுந்திருச்சுட்டா. இவர் பார்க்கல, யாரு?
கர்ணன் பார்க்கல. பாதி ஆட்டத்துல எங்க போற நழுவி அப்படின்னு துணியை பிடிச்சிருக்கு விட்டாரு. வேற யாராவா இருந்தா என்னமா நினைப்பாங்க. ஆனா துரியோதனை எவ்வளவு நல்லவனா இருக்காங்கிறதுக்கு அது ஒரு இடம். அந்த இழுத்த வேகத்துல அந்த அம்மா புடவை பூரா இருந்தது பூரா முத்துக்கலாம் அப்படியே இறஞ்சி கிடக்குது. உடனே வந்த உடனே துரியோதனன் சொன்னானா, இங்க கொட்டி கிடக்கிற முத்தையெல்லாம் பொறுக்கி எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டானா. வாட்டடங்கன் அப்படின்னா வாழ் தடம் கண்ணுன்னு பிரிக்கணும். வாட்டடங்கன் மாதேவி வார்துகில யான் பிடிக்க அற்று விழுந்த அருமணிகள் மற்ற அவற்றை கோக்கேனோ என்றுரைத்த கொற்றவர்க்கு என் ஆறுயிரை போக்கேனோ வெஞ்சமத்து புக்கு. அப்படி என் மேல நம்பிக்கை வச்ச துரியோதனனுக்கு உயிர் கொடுப்பனே ஒழிய இன்னைக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் அண்ணன் தம்பின்னு. இதுக்காகவா நான் வருவேன்னு தாய் கிட்ட சொல்ல. அப்ப முத்துக்கள், மணிகள், இப்படி ஒரு நாடுன்னா அந்த நாட்டோட வடம் எதில் இருக்கும், இதுல தான் இருக்கும். அடுத்தபடி செங்குன்றூர், செம்மையான ஊர். குன்றை சார்ந்து இருக்கிறதுனால குன்றூர், குன்றத்தை அடுத்து இருக்கிற ஊர் ஆனதுனால குன்று அத்தூர், குன்றத்தூர். அதனால மூதூர் ரொம்ப பழமையான ஊர், இன்றைக்கு நேற்றைக்குள்ள ஊர் அல்ல அது. என்னும் பெயரின் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான். அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்தமறை சொன்ன நெறியின் வழி உலகும் தூய குடிமை தலை நின்றார். மண்ணும் குலத்தின் மாமரை நூல் மரபில் பெரியோர் வாழ்வதியாம். ஏன்னா கேரள தேசம் மலைநாடு, பல அடியார்கள் இருப்பாங்க, வேதியர்கள் இருப்பாங்க, வேதம். ஏன்னா கேரள தேசத்துல ஆகமங்கள் இருக்காது. தமிழ்நாட்டுக்கு தான் ஆகமம் சிறப்பு. அங்கெல்லாம் தாந்திரீக முறைப்படி வழிபாடுகள் நடைபெறும். கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க அவர்களுக்கு வேதம், இசை எல்லாம் கந்தர்வ வேதம் அப்படின்னா இசை. அதிலெல்லாம் அவர்கள் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மறைநூல் வல்லவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வயல்கள், உழவு தொழில் இதெல்லாம் நல்லா சிறப்பாக நடக்கிற பகுதி. அப்பன் பதியினிடை அந்த ஊர்ல வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். வேளாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபுல அவதரித்தார். யாரு? நம்ம விரண்மெண்டர். செப்பற்கு அரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறை எறிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்ப்பத்தர்கள் பால் பரிவு உடையார் எம்பிரானார் விரண்மெண்டர். அதாவது வேளாண்குலத்தில் அவதரித்தார். சரி, அவர் செப்பற்கு அரிய பெருஞ்சீர்த்தி உடையவர். சிவனாருடைய செய்ய செம்மையான கடல் பற்றி, பெருமானுடைய திருவடிகளை பற்றி எப்பற்றினையும் அறை எறிவார். பற்றுங்கிறது என்னவோ அது அவருக்கு தெரியாது. அது அறவே நீக்குவார். எந்த ஒரு வகையான பற்றும் வச்சுக்கல. மண், பெண், பொன் இதுதானே பற்றுக்கு மூலம். அதனால எப்பற்றினையும் அற எறிவார். அவருடைய பெருமையை சொல்லி முடியுமா? எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்ப்பத்தர்கள். ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு சிறப்பான குணம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பற்று. அது என்னன்னா பற்றை நீக்குகிற பற்று. அது பற்றற்றான் மேல வைக்கிற பற்றுன்னு வச்சுங்களேன். அது கூட இறைவன் மேல வைக்கல அந்த பற்றை. மெய்ப்பத்தர்கள், அடியார்கள். பத்தராய் பணிவார்தம் அடியார்க்கும் அடியன் பத்தர்கட் கருளும் வைத்தார். அப்பர் சுவாமி தேவாரம். பத்தர்கட் கருளும் வைத்தார், பாய்புலி ஏற வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார், முத்தியை முற்ற வைத்தார், முறை முறை நெறியும் வைத்தார், அத்தியின் உரியும் வைத்தார், ஐயன் ஐயாரனார்க்கே. அதனால பத்தர்கட்கு அருளும் வைத்தார். அப்படி மெய்ப்பத்தர்கள், வேடதாரிகள் அல்ல, மெய்ப்பத்தர்கள் பால் பரிவு உடையார். ரொம்ப அவர்களிடத்துல ஈடுபாடு. அவரை எம்பிரானார்னு சேர்க்கிறார். எம்பிரான்னு ஞான சம்பந்த பெருமான சுந்தரமூர் சுவாமிகள் சொன்ன அதே சொல்லாட்சியை விரண்மெண்டருக்கு சொல்லி காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான்.
நதியும் மதியும் புனைந்த சடை. நதி கங்கை, மதி சந்திரன். இதெல்லாம் எங்க? சுவாமி திருமுடியில. நம்பரு விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார். ரொம்ப இந்த இடத்துல நம்ம திருமந்திரத்துல நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் அல்ல காடொடு நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவென்பர் அப்பர் பெருமான். சிவபெருமானுடைய அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தாலும் பசுவினுடைய காம்புகளில் எப்படி பால் வெளிப்படுகிறதோ அதுபோல சிவமூர்த்திகளில் அருள் வெளிப்படும். அதுபோல அத்தனை ஆலயங்களையும் போய் தரிசிக்க வேண்டுங்கிற பேரார்வம் உடையவராக இருந்தார். அப்போ மலை நாட்டிலிருந்து புறப்படுறார். எப்படி? பதிகள் எங்கும் கும்பிட்டு, எங்கெங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ, படரும் காதல் வழி செல்வார். வேண்டா வெறுப்போட யாத்திரை பண்ணல. யாத்திரைங்கிறது சாதாரணம் இல்லை. வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் மணிவாசகர் யாத்திரை 10ன்னே ஒரு 10 பாட்டு பாடி இருக்கிறார் இல்லையா? காதல் வழி செல்வார் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே. அடியார் கூட்டத்தை பார்த்தாச்சுன்னா அந்த அடியார்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, ஏதோ சந்தர்ப்பத்துக்கு சாமி கும்பிடல. அவங்க அன்பு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு சேக்கிழார் பெருமான் முதிரும் அன்புன்னார். அப்பர் சுவாமி பாடுற போது அளவு படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது அப்படின்னு பாடினார். அளவு படாததோர் அன்போடு. அதுபோல முதிரும் அன்பு, இடையரா பேரன்பு. சிவஞான முனிவர் அப்பர் சுவாமி சொல்லையில இடையரா பேரன்பும்னாரு. அதுபோல சேக்கிழார் பெருமான் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர். பெருந்தொண்டர்ங்கிற போதே தெரியுது எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் அவர்கள். முறைமை நீடு திருக்கூட்டத்து, ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படி இப்படிமா போவாங்க. ஒரு வரையறை இருக்கும். அடியார் திருக்கூட்டம்னா இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் ஊர்வலம். ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவேங்கட மலையில பார்த்தீங்கன்னா பெருமாள் வர்றாருன்னா இந்த ஆடல் பாடல் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பெண்கள் முன்னால வருவாங்க. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேன்னாரு. பைந்தமிழ் பின் சென்ற, பைந்தமிழுக்கு பின் சென்றார் யாரு? பெருமாள். யார் பாட்டு? இந்த கணிகண்ணன் ஒருத்தர் பாட்டு வரும், அது ஒரு கதை வரும், அது இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம், இப்போ நேரம் இல்லை. ஆகையினால ஒரு உலா அப்படின்னு சொன்னால் சாமி திருவீதி உலா அப்படின்னா ஆலவட்டம், சாமரம், ஊது கொம்புகள், இப்போ நம்ம கைலாய வாத்தியம், மேளம், எது தவில், நாதஸ்வரம், ராஜவாத்தியம், இப்படி எல்லாமே இருக்கும். ஒரு வரையறை இருக்கும். அதில் அடியார்கள் எப்படி போகணும்னு ஒரு வரையறை இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அழகான செய்தி. இதெல்லாம் அப்படி சொல்றாரு. எதிர்முன் பரவும் முறைமை நீடு திருக்கூட்டம்னாரு. எப்படி முறைமை? அடியார்கள்னா எப்படி இருக்கணும்? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விரல் விரன் விரன் மெண்டர். விரல் அப்படின்னு என்ன? ரொம்ப அருமையான சொல்லு விரல்ங்கிறது. அந்த விரலோடு தொடர்பு. மிண்டர்னா என்ன?
இதே சொல்லாட்சி மிண்டருங்கிற சொல்லாட்சியை ஆழ்வார்கள் பயன்படுத்துறாங்க. அங்க பயன்படுத்துற அர்த்தம் வேற. மிண்டர்னா இப்ப கூட பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப முண்டுற அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உண்டா இல்லையா இந்த சொல்லு? எடக்கு முடக்கா வந்தா என்னது அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். மிண்டர் அப்படின்னா நம்முடைய சமயத்திற்கு, தத்துவங்களுக்கு, வழிபாட்டுக்கு புறம்பானவர்களை கூட மிண்டர்னு சொல்ற மரபு உண்டு. துடுக்குத்தனமா ஏதாவது வேண்டாத வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்கள மிண்டர். மிண்டு மனத்தவர் போமீன்கள் எப்படி திருப்பல்லாண்டுல வருதா? மிண்டு மனத்தவர் போமீன்கள் மெய்யடியார் விரைந்து வம்மின். மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின் நீரேனார் ஆழ்வார். அப்ப இங்க அடியார்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா முறைமையோடு, அதான் முறை நெறியும் வைத்தார். அடியார்களுக்குன்னு என்ன இலக்கணம்? இன்னைக்கு காலையில தான் சொன்னேன், ஆவடியில பேசல. முதல்ல அறையில ஆடி அப்புறம் அம்பலத்தில் ஆடணும். அதுபோல முதல்ல சைவம்னா என்ன, திருமுறைனா என்ன, வழிபாடுனா என்ன அப்படின்னு ஒரு ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் இதையெல்லாம் கற்றுக்க முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் திருமடங்களை நிறுவினார்கள். அதனால குருமட தரிசனம்னு திருமந்திரத்திலேயோ ஒரு பகுதி இருக்கிறது. அந்த குருமடத்தில் என்னென்னலாம் நடக்கும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். இதை தான் காளி கணநாதர் அதை தான் செஞ்சார். 63 நாயன்மார்கள் ஒருத்தர் திருமுறையை எப்படி எழுதணும், எப்படி வாசிக்கணும், பூ எப்படி எடுக்கணும், பூ எப்படி தொடுக்கணும், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன்மும் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா செய்ய போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லைனார் இல்லையா அப்பர் சுவாமி. அதனால அந்த முறைமை சமய தீட்சை ஒரு முதல்ல அடிப்படை சமய தீட்சையாவது ஆயிருக்கணும். ஆன பின்னால தான் பூ தொடுக்கணும், திருவலகு கொண்டு திருக்கோயிலை பெருக்கணும், சாணம் திரு அலகிடுதல், திரு மெழுக்கிடுதல், இதை தான் அம்மையார் செய்தார்கள் இல்லையா. அப்போ எந்த ஒரு பணி செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய ஒரு அங்கீகாரமாக ஒரு சமய தீட்சையாவது பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். ஒரு குருநாதனுடைய அருளை பெற்று மூல மந்திரத்தை ஜெபம் செய்து இல்லையா, இதெல்லாம் ஒரு மரபு. அதனால முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும். அவர்களை பார்த்த உடனே எதிரில் போய் விழுந்து வணங்கி ஆற தழுவி அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பாராம் நம்முடைய விரண்மிண்டர். பாருங்க, இப்படி இருந்த காலத்தில் அதற்கு பிறகுதான் இறைவர் பாதம் தொழுவது. ஆண்டவனா அடியாரான்னா இவருக்கு கட்சி என்னன்னா பட்டிமன்றம் நடத்தினா, வழக்காடு மன்றம் நடத்தினா, விரண்மிண்டர் கட்சி எந்த பக்கம் இருக்கும்னா அடியார் பக்கம் தான். அதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவன். முதல்ல நடமாடும் கோயில்களுக்கு தொண்டு வழிபாடு, அடுத்ததான் படமாடும் கோயில். அதனால படமாடும் கோயிலை விட்டு இல்லை அவரு, இல்லைன்னா ஏன் யாத்திரை போறாரு ஒவ்வொரு தலமா. அப்படி போற போது மலைநாட்டில் மட்டும் அடியார்கள் இல்லை, கொங்கு நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல நாடுகளை எல்லாம் கடந்து அங்கங்க இருக்கிற அடியார்களையும் வணங்கி இப்ப பொந்தாழ அருவி மலைநாடு கடந்து கடல் சூழ் புவி எங்கும் சென்று ஒரு 2 ஊர் இல்லைங்க, மிகப்பெரிய தலையாத்திரை பண்ணியிருக்காரு இவரு. ஆளுடையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி, ஆளுடையார்னு சிவருமானுக்கு பேரு. ஆளுடையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தாள் மேறி சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதிகத்தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார். ஐயோ, திருவாரூருக்கு போனார்னு சும்மா சொல்லலாம், சாதாரணமா. சேக்கிழார் அப்படி சொல்லுவாரா?
என்ன அடுக்கு அடுக்கிறாரு பாருங்க. திரிபுரத்தை எரித்தவர். கொஞ்சம் நல்லா கவனமா கேட்கணும். இப்ப கல்யாண சுந்தரராகவும் இருக்கிறாரு சிவபெருமான், தட்சிணாமூர்த்தியாகவும் இருக்கிறார், நடராஜான்னு இருக்கிறார். எங்க நடராஜா இருக்கிற திருவாரூருக்கு போனார்னு சொல்லலாம், இல்லை எங்க தட்சிணாமூர்த்தி இருக்கிறத திருவாரூருக்கு போனார்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லை. திருவாரூருக்கு இவர் போறாரு. அந்த திருவாரூர் பெருமான வீதி விடங்க பெருமான்னு சொல்லியிருக்கலாம், பூங்கோயில் அமர்ந்த புராணம்னு சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல திரிபுர சம்ஹாரத்தை சொல்றாரு, திரிபுராந்தகரை சொல்றாரு. மேருவை சிலையாக வளைத்து புறங்கள் தாருகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலின்னு சொல்லக்கூடிய மூவையில் செற்றஞான்று மூவரில் இருவர் நின் வாயில் கோயில் காவலாளராக இருந்தார்னு சாமி சுந்தரர் பாடுவார். அப்படி அந்த புறங்கள் செற்ற அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவார் என்பார் நம்ம திருமூலர் பெருமான். அதனால அந்த திரிபுர சம்ஹாரத்தை சொல்லி அவர் எப்பவுமே தேர்ல தான் வருவார். கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க, இதுதான் ரொம்ப அருமை. சேக்கிழார் பெருமானுடைய தனி முத்திரை. இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நுட்பமான நயங்கள் இவையெல்லாம். அங்க என்ன திருவாரூர்னா தேர். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே. உலகத்துல திருவாரூர் தேரழகுங்கிறது உலகறிந்த செய்தி. அத என்ன அழகா சொல்றாரு, திரிபுரத்தை எரித்தவனாகி என் பெருமான் இருக்கானே சிவபெருமான், அவர் வைதிக தேர் நின்றார். அவர் இருந்த ஊர் எதுனா திருவாரூர். அங்க போய் பணிந்தார். யாரு? நிகர் ஒன்று இல்லாதார். இவருக்கு நிகரா ஒரு அடியார சொல்ல முடியுமா? அகத்தியர் சிவபெருமானுக்கு நிகரா ஒருத்தரை சொல்லக்கூடாது, தேவர்களை. சிவபெருமானுக்கு இணையா யாரையும் சொல்லக்கூடாது. இவரை போல சிவபெருமான் உயர்ந்தவர்னு சொன்னா பாவம், சொல்லக்கூடாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. தனக்கு உவமை இல்லாதான், ஒப்புடைய நல்லன், ஒருவன் அல்லன், ஓரூரன் அல்லன், ஓர் உவமன் இல்லை. அவனுக்கு உவமையா யாரையும் சொல்லக்கூடாது, சிவபெருமானுக்கு இணையா உவமையா யாரையும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பெருமான். அதுபோல அடியார்கள்ல இந்த விரண்மண்டர் ஒருத்தர் இல்லைன்னா இந்த 63 பேரு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை கருத்துல வைத்து தான் ஏனைய அடியார்களையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு விரண்மண்டர் இல்லையானால் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைச்சிருக்காது. அதை கருத்திற்கொண்டு தான் நிகர் ஒன்று இல்லாதார். யாரு? நம்ம விரண்மண்டர். சேனார் மேறு சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாதி ஏகும் ஊரனுக்கும் பிரானாம் தன்மை பிறைசூடி பூணார் அரவம் புனைந்தார்க்கும் புறகு என்று உரைக்க மற்ற அவர்பால் கோண அருளை பெற்றார் மற்ற இனியார் பெருமை கூறுவார். இப்ப கொஞ்ச நேரம் நம்ம திருவாரூருடைய சில தேவார பாடல்களை இப்போ கேட்குறோம். அதுக்கு பின்னால ஏன்னா தேவாசிரிய மண்டபம், தேவாசிரிய மண்டபம்னா அடியார்கள்லாம் நிறைஞ்சிருப்பாங்க. அங்கே என்ன செய்வாங்க? சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு நின் வார்த்தை விரிப்பார், மெச்சுவார். மணிவாசக பெருமான் சொன்னது போல. இப்ப எங்க ஐயா கிருஷ்ணன் ஐயா திருவாரூர் பாடல் குழந்தைங்க வேற வந்திருக்கிறவங்கெல்லாம் திருவாரூர் தொடர்புள்ள பாடல். ஆரூரமந்த அரசே போற்றி. இந்த ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள்தம் பெருமானே ஆரூராய். அந்த அடியார்களுக்கெல்லாம் ஆரூர் ஆரூர்னு சொல்றதுல அப்படி ஒரு பெரிய ஆனந்தம். அதனாலதான் உள்ளம்மாறு உருகாதவர் ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கையெல்லாம் தெள்ளும் மோசை திருப்பதிகங்கள்
கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள்ங்கிறாரு நம்முடைய சேக்கிழார் பெருமான். இப்ப நம்ம விரண்மிண்டர் என்ன செய்யறாரு? விரண்மிண்டர் இப்ப என்னன்னா அந்த தேருலாம் திருவீதியா இருக்கிற மிகப்பெரிய சிவராஜதானி ஆகிய திருவாரூர்ல 4 மாட வீதிகள். அப்படிப்பட்ட அந்த திருவீதியை வலம் வந்து கீழை கோபுர வாயில், மேலை கோபுர வாயில்ல கமலாலய திருக்குளம் இருக்கும். கீழை கோபுர வாயில் வழியா உள்ள நுழைந்தால் அங்க பக்கத்துல வலதுகை பக்கத்துல பார்த்தீங்கன்னா தேவாசிரிய மண்டபம் இருக்கும். இந்த தேவாசிரிய மண்டபத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்புல முதல்லயே நம்ம இங்க சிந்தித்திருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த அருமையான பாடல், பூத நாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதிமா மணி நீள் சுடர் முந்தில் சூழ் மூதுயையில் திருவாயில் முன் ஆயது. பூவார் திசைமுகன் யாரு? பிரம்மா. இந்திரன் பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர் பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் ஓவாது மற்ற ஏனைய தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே எவரும் நிறைந்து உள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம் அப்படின்னு சொல்றாரு. அடியாரோட பெருமை, அங்க இருக்கிற அடியார்களுடைய பெருமையை பல பாடல்கள்ல சொல்லிட்டு வர்றாரு. அதுல ஒரு பாடல் இப்ப இங்க நினைவுபடுத்துற, பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதூர்பாகர் மலர்த்தாள் மரப்பிலார். எதற்கு அவங்க அஞ்ச மாட்டான். பூமி நிலநடுக்கம் வந்தா என்ன, பிரளயம் வந்தா என்ன, அவன் இருக்காயா, அவன் பார்த்துமா எல்லாம் அப்படின்னு இதை கண்டு ஓட மாட்டாங்க. துன்பத்தை கண்டு தோட மாட்டாங்க. அதுதான் முக்கியம். துன்பம் வரத்தான் செய்யும், பிறவி எடுத்தாச்சு, அதுக்காக செலச்சிக்கலாமா? அதனால என்னன்னா, வானம் துளங்கிலன் மண் கம்பம் ஆகிலன் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப அவன் மேல நம்பிக்கை இருந்துடுச்சுன்னு சொன்னா அழகா, ஓராதார் உள்ளத்துள் நில்லார்தாமே உள்ளூரும் அன்பர் மனத்தார்தாமே பேராய் என் நெஞ்ச திறந்தார்தாமே பிறர்க்கென்றும் காட்சிக்கு அறியார்தாமே ஊரா உலகருள வல்லார்தாமே உலகை நடுங்காமல் காப்பார்தாமேங்கிற நம்பிக்கை வையே. அப்பர் சுவாமி சொல்றார், உலகை நடுங்காமல் காப்பார்தாமே பாரார் முழவத்து இடையார்தாமே பழன நகரம் பிரானார்தாமே. என்ன தேவாரம், என்ன அற்புதம் இல்லையா? அதனால பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதுவோர் பாகர் மலர்த்தாள் மரப்பிலார் ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார். அந்த உரைப்பு நெறி நின்றார். கோது இல்லாத, கோதுன்னா குற்றம் இல்லாத குணப்பெரும் குன்று அன்னார் இருக்கிற இடம் அது தேவாசிரிய மண்டபம். இன்னும் பல அடியார்களுடைய பெருமையெல்லாம் அதில் இருக்கு. நம்ம இந்த ஒரு பாடல் போதும். இப்போ அப்படிப்பட்ட அந்த தேவாசிரிய மண்டபத்தை நம்ம இங்க விரண்மிண்ட நாயனார் புராணத்துல சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, திரு ஆர் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனிடை. திரு ஆர் பெருமை, திருநாளே கண்டோரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் பேராசிரியர் உரை. திருவும் மெய்ப்பொருளும்னு பார்க்குறோம், சென்று அடையாத திருவுடையானைன்னு பார்க்குறோம். திரு என்ற சொல்லு அம்பலத்துக்கு முன்னால திருச்சிற்றம்பலம்னு வருது இல்லையா? திருங்கிறது உயர்ந்த சொல்லாட்சி. அதனால திரு ஆர் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனடை பொலிந்து மறுவானின்ற சிவனடியார் தம்மை தொழுது. இவர் இவ்வளவு காலம் பல ஊர்ல பல அடியார்களை எல்லாம் பார்த்திருப்பாரு. அங்கெல்லாம் கூட தங்கி இருந்தா தங்கி இருக்கலாம். ஆனா அவர் அங்கெல்லாம் தங்கல, நேரா திருவாரூருக்கு வந்தார். பிறந்தது மலைநாடு. அவர் பிறந்தாருன்னு சொல்லக்கூடாது, அவதரித்தவர் மலைநாடு. இப்ப எங்க வந்திருக்காரு? திருவாரூர் வந்தாரு. தேவாசிரியன் மண்டபத்தை பார்த்தார், அடியார்களை தரிசித்தார். உடனே அவர் வேற எங்கேயும் போக மனம் ஒப்பவில்லை, திருவாரூர்லயே இருக்கார் இல்லையா? அதை தான் சொல்றார். மறுவானின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன்தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவன் அருளால் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பிறண்டார். இப்பதான் கதை ஆரம்பம். இவ்வளவு நேரம் ஓட்டிட்டோம், ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி சொன்னா அதுக்கு பேர் கதை இல்லை இல்லையா? இது சிவகதை, அவகதை நமக்கு வேண்டாம்.
சிவகதை தான் தேவை. அதனால இந்த வரலாற்றில் அழகா என்ன சொல்றாரு, அந்த நேரத்தில் ஒருவாறு ஒதுங்கும் வன்தொண்டன், இதுதான் நமக்கு தேவை. பல பெரியவங்களும் இந்த கதை சொல்ற போது, சுந்தரர் வந்தார், அடியார்களை எல்லாம் பார்க்கல, அவர் பாட்டுக்கு அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டார் அவர். அதனால அவருக்கு விரண்மண்டருக்கு கோபம் வந்துடுச்சு. இப்படி கதை சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சேக்கிழார் பெருமான் அப்படி கதை சொல்ல விடுவார்? பல பேர் இந்த வாட்ஸ்அப் இதில் பார்த்தீங்கன்னா விரன் தொண்டர்னு போட்டீங்கன்னா ஊறுபட்ட பேர் நிறைய பேர் இதில் பேசியிருக்காங்க. போட்டு பாருங்க. இந்த ஒருவாறு ஒதுங்கும்னார் பத்தியா ஐயா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வளோ பெரியவர். தொழுவாரவர் துயராயின தீர்த்தலுன தொழிலே பித்தாபிரை சூடியில் அடியார்களுக்கு அடியேன் ஆவின்னு பாடினவர். அவ்வளவு பெரியவர் இல்லையா? அடியார்களை மதிக்காமல் இருப்பாரா? அவர் என்ன செய்கிறாரு, கோயிலுக்கு வர்றாரு, ரொம்ப பெரியவங்க இருக்கிற இடம். அப்போ என்ன ஆச்சு, அவங்க தவத்தில் இருக்காங்க, தியானத்தில் இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க. அக்க போய் குறுக்க போய் ஐயா வணக்கம் அப்படின்னா அதுக்கு இடையூறு ஆகிடும். என்ன சொல்கிறீங்க? சண்டீசர் தியானத்திலேயே இருக்கிறவர், நம்ம அவரை போய் கையை தட்டி எழுப்பலாமா? அப்புறம் அதிலும் இப்படி வேற சொடிக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு இழிவான செயல். பல பேர் நூலை பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தான் அந்த காலத்தில், அது தெரியுமா? அழுக்கு வேட்டியில் இருக்கிற அழுக்கு போடுற துணியெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஜென்மத்தில் அந்த எண்ணெய் பசகையில் ஒட்டிடுச்சுன்னா வரவே வராது. ஏன் சாமி கும்பிட்றோம், எதுக்கு சாமி கும்பிட்றோன்னு தெரியாமல். அப்போ ஒரு மேற்கோளில் ஒரு செய்தி என்னன்னா, கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு குறியாக இருக்கிறான். கண்ணுக்கு நல்லா செவந்திருக்கும், உக்ரமாக இருக்கிறான். முகம் பார்த்தா தெரியாதா? ராமபிரான் அம்மாவை காலையில் முடிச்சு விட்ட போகிறாங்க, பட்டாபிஷேகம் நடக்க போகுது. தாயாரை பார்த்து ஆசீர்வாதம் பெறலான்னு கோசலை கிட்ட போகிறதுக்கு முன்ன கைகை கிட்ட தான் போனார். போனவர் என்ன பண்ணார், கைகையை வணங்குறார். இந்த இடத்த சேக்கிழார் சுவாமியினுடைய இந்த பாட்டை படிச்சிருப்பார் கவி சக்கரவர்த்தி. கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்கணும் நீங்கள். பெரிய புராணத்துக்கு பின்னால் வந்தது தான் கம்பராமாயணம். இந்த ஒருவாறு ஒதுங்குங்கிற சொல் அவர் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. யாருக்கு? கம்பருக்கு. அவளை பார்த்தோன்னே எப்படி நின்னாரா, வந்தவள் கைகை வர்றா, வந்தவள் தன்னை சென்னி மண்ணுற வணங்கி, எப்படி தலை பூமியை நோக்கி, அப்படி வந்தவள் தன்னை சென்னி மண்ணுற வணங்கி வாச சிந்துர பவள செவ்வாய். கண்ணா வர்றபோது உலகமே அவரோட வாயில் இருக்கு, அத்தனை தீர்த்த மலையும் இருக்குன்னு சொன்ன கதை இருக்கு. அந்த வாயை பொத்திக்கிட்டாராம் அம்மாவை பார்த்து பயபக்தியா. வந்தவள் தன்னை சென்னி மண்ணுற வணங்கி வாச சிந்துர பவள செவ்வாய் செங்கையில் புதைத்துனாரு. அப்புறம் ஆடைகள்லாம் காற்றுல அசையக்கூடாது, பெரியவங்க முன்னால் நம்ம துணி மேலே படக்கூடாது. அதை ஒடுக்கி கிடுக்கி எல்லாம் உள்ள வச்சு எப்படி நிற்கிறாராம், வந்தவள் தன்னை சென்னி மண்ணுற வணங்கி வாச சிந்துர பவள செவ்வாய் செங்கையில் புதைத்து மற்றை சுந்தர தடக்கை. அவனோட கை எப்படிப்பட்ட கை, சுந்தர தடக்கை தானே மடக்குற துவண்டு நின்றான், அந்தி வந்து அடைந்த தாயை கண்ட ஆண் கண்டினான். ராமாவதாரத்தில் கைகையை வணங்குற போது எப்படி நின்னாரு, வாய் பொத்தி துணி ஆடாமல் அசையாமல். மேய்ச்சலுக்கு போய் திரும்பி வர்ற பசுவை பார்த்தா கண்ணுக்குட்டி எப்படி துள்ளுமோ அவ்வளவு சந்தோஷமா போய் வணங்கினார்னு சொல்றாரு. காட்டுக்கு போன்னு சொன்னவளுக்கே இந்த கதின்னா இவ்வளவு சிறப்புன்னா, அடியார் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார் உரிமையா நம்ம சுந்தரருக்கு தெரியாது? பார்த்தாரு வணங்காம போறாருன்னு கதை சொன்னா அது எவ்வளவு தவறான செயல்.
ஒருத்தர் மட்டும் அதை நல்லா அழகாக சொன்னார். கொஞ்சம் பெரிய புராணத்திலிருந்து கொஞ்சம் அப்படி கதையை டெவலப் பண்ணார். யாருன்னா அவர் பேர் அப்புறம் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தை இடையில அவர் கொண்டு வர்றார். பெரிய புராணத்தில் இல்லை, தேவாசிரிய மண்டபத்தில் எல்லாரும் தியானத்தில் யோகத்தில் தான் இருந்தாங்க, சிவபக்தியில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் இடையில யாராவது ஒருத்தர் குறுகி மறுகியும் போகிற ஆள் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தர் அவங்களோட இருக்கிற ஆள் தான். அவர் சுந்தரர் போகிறத பார்த்தாரு. இதில் இவர் வணங்காமல் போகிறாருன்னா அவன் சுந்தரரோட தகுதி என்ன, தரம் என்னன்னு தெரியாதவனாக இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணான், எப்போவுமே இங்கே சொல்கிறதங்க அங்கே சொல்கிறது இங்கே சொல்லி இந்த வெல்டிங் வேலை செய்கிற ஆளாக இருப்பான். அவன் போய் இதை யாரை வச்சு சுந்தரரை மடக்கலான்னா விரண்மண்டர் தான் தகுதியானவர்னு அவர்கிட்ட போய் பற்ற வச்சான். இது ஒருத்தர் கதை சொல்கிறார். இப்படி இது பெரிய புராணத்தில் இல்லை, அவர் நல்ல எண்ணத்தில் தான் இந்த கதையை சொல்கிறார். எப்படி? நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாரு. அதனால் உடனே பார்த்தாரு. அப்புறம்தான் விரண்மண்டருக்கு புறகுன்னு சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாரு. சரி, சொன்னவர் யாருன்னு தெரியுமா? இலங்கை ஜெயராஜுங்கிறவர். நல்லா நான் இலங்கை போயிருந்தப்போ அவர் நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஐயா வாங்க உனக்கு ரொம்ப அன்பாக உபசரித்தார். தர்மயாதீன புலவர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அவரோட இருந்து படமெல்லாம் அருமையான கோயிலெலாம் கட்டியிருக்கிறார். அப்போ அவருக்கு சுந்தரர் மேலே விட்டு கொடுக்க மனசில் இப்படி ஒரு கதையை அவர் சொல்கிறாரு. இதை நான் பெரிய புராணத்தில் இல்லை, இதை நானாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இப்படி இடைப்பெற வரல், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யுகத்தில் ஓசுறாரு அவரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தேவையானது பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு தான். அதுதான் நமக்கு முத்தாய்ப்பாக இருக்கிற முதன்மையான தொடர். அழகா சொன்னார், ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன். இந்த ஒரு சொல்லுக்குள்ள எல்லாத்தையும் அடங்கிட்டாரு. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள்ங்கிற மாதிரி இந்த ஒரு தொடருக்குள்ள அத்தனை அடியார் பெருமையும் அடக்கி பின்னால் நடக்க போகிறதையும் தோற்றுவாய் செய்தது போல சேக்கிழார் பெருமானுடைய கவி சொல்ல வல்ல திறம் இருக்கிறதே. அடாடா, என்ன அற்புதம்! ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன், அதை சொல்லி புறகு என்று உரைப்ப யாரோ சொன்னது? விரண்மண்டர். சிவன் அருளால் இந்த பத்த வச்சவன் என்ன பண்ணானா, இவர் மட்டும் இல்லையா, இவர் உள்ள போனாலே சிவபெருமானும் இவருக்கு அருள் பண்ணிட்டாரு. அப்ப நம்ம கூட்டத்துக்கு மதியாம இவருக்கு முதன்மை கொடுத்த சிவபெருமான் எப்பேற்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு ஆனா யாருக்கிட்ட வரணும். அப்ப அவரும் புறகுன்னாராம். இப்படி அவர் கதை சொன்னார் அவர் இலங்கைக்காரையா. அதனால என்னன்னா, ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று சிவனருளா உரைப்ப சிவனருளால் பெருகா நின்ற பெரும்பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். சேனார் மேறி சிலை வளைத்த சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாதி ஏகும் உரனுக்கு பிரானாம் தன்மை பிறை சூடி பூனார் அரவம் புனைந்தார்க்கும் புறகு என்று உரைக்க மற்ற அவர்பால் கோண அருளை பெற்றார் மற்ற இனியார் பெருமை கூறுவார். இவரையும் புறகுன்னாரு, சுவாமியையும் புறகுன்னாரு. இப்ப ரொம்ப மணிமகுடமா மனப்பாடம் பண்ணி நாள்தோறும் சிந்திக்கிற ஒரு பாட்டு பெரிய புராணத்துல. பல பாடல்கள், அதுல இது ஒரு பாடலா இருக்கணும். ஞாலம் உய்ய, எல்லாரும் சொல்லுங்க. ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நல் நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழுமறைகள் ஓலம் இடவும் உணர்வு அறியார் அடியார் உடனாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்தபிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார். ஆலம்
ஆலகால விடத்த அமுது செய்த பெருமானுடைய அடியார் பெருமையை அறிந்தவர்கள் யார் இருக்க முடியும்? அப்படி ஒருத்தர் இருந்தால் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக தான் இருக்க முடியும். அதனால ஞாலம் முய்ய இந்த உலகம், நாம் முய்ய நம்பி நல் நெறியின் சீலம் முய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழுமறைகள் ஓலம் இடவும் உணர்வு அறியார் அடியாருடனாம் உளது என்றார் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிவாரார். இப்படி ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறிபோற்றி தொண்டு பெற்ற விரன்மெண்டர் தக்க வகையால் தம்பெருமான் அருளினாலே தாழ்நிழற்கீழ் மிக்க கணநாயகராகும் தன்மை பெற்று விளங்கினார். என்னையானா, ஏற்கனவே திருத்தொண்ட தொகை பாடினதை சொல்லியாச்சு, கூறியது குரல் ஆகக்கூடாது. அங்கே இவர் என்ன பண்ணார், புறகுன்னு சொன்னார், அப்புறம் உள்ள போனார், அப்புறம் அடியார்களுக்கெல்லாம் முதன்மை கொடுக்கணும். வீதிவிடங்க பெருமானே என்ன பண்ணாரு, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்த வரலாற்றை முதல்லயே சொல்லியாச்சு. அங்க சொன்ன வரலாறு மறுபடியும் இங்க திருப்பி சொன்னா அது என்ன ஆகும், மிகையாகும். அதனால சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் நவிந்தோர்க்கினிமை நன்மொழி புணர்க்குன்னு நாங்கள்லாம் புலவர்கள் ஊர்ல படிச்சிருக்கிறோம். என்ன தம்பி ஞாபகம் வருதா மணிவாசகம்? அதனால என்னன்னா சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல், கூறியது குரல் வரக்கூடாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அப்பவே அங்க திருத்தொண்ட தொகையினுடைய பெருமையெல்லாம் சொல்லியாச்சு. அதனால இந்த இடத்துல அதை ஞாலம் முய்ய நாம் முய்யங்கிற பாடல் வழியாக இந்த திருத்தொண்டை தொகை பாடின சிறப்பு. தில்லைவாழ் எல்லாரும் தில்லைவாழந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாதையர் பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் வீரன்மெண்டற்கடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் வீரன்மெண்டற்கடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் வீரன்மெண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தரமர் நீதிக்கடியேன் ஆரூரனாரூரிலம்மானுக்காளே என்று சுந்தரர் பெருமான் பாடின திருத்தொண்ட தொகை சாதாரணமல்ல. திருத்தொண்ட தொகையினுடைய பெருமையை நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய சொல்லி இருக்கிறோம். திருவருள் உணர்த்த எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கோம். இங்கே அப்படிப்பட்ட திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர் விரன்மெண்டர். அதனால நீங்க இவருடைய அற்புதமான திருமேனியை கீழே கோபுர வாசல் கடக்கிற போது தரிசிக்கலாம். எங்க திருவாரூர்ல சோழ மன்னர்கள் அவ்வளோ அழகாக சிறப்பாக அவருடைய திருமேனியை அமைத்து காட்டியிருக்கிறார்கள். அடியார்களில் அவருக்கு சிவபெருமான் எப்படி அருள்பாலித்தாருங்கிறத அந்த பாடல்ல என்ன சொன்னார், தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்தருளி. இது வேற புராண நாயகர் புராண பாட்டு, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொண்டு பெற்ற விரன்மெண்டர் தக்க வகையால் தம் பெருமான் அருளினாலே தாழ் நிழற்கீழ் இவருக்கு சிவபெருமான் என்ன அருள் செய்தார், மிக்க கணநாயகராகும் தன்மை பெற்று விளங்கினார். கணநாயகராக, ஏன்னா பூத கணநாதன் நீயே என்றும்னு அப்பர் சுவாமி பாடுறார். காலத்தி காணப்பெற்ற கணநாதன்கான் காலத்தியான அவன் என் கண்ணுளான் என்பர். அதனால கணங்களுக்கெல்லாம் நாயகர், அப்படி ஒரு பேற்றை இவருக்கு விரன்மெண்டருக்கு அருளினார். வேறு பிரிதியன் நான் வேற என்ன சொல்ல முடியும்? திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணமாம் பிரானார். என்ன அருமையான தொடர்பு பார்த்தீங்களா? பேச்சு வழக்கில் இருக்குது பாட்டு. சேக்கிழாருடைய வாக்கு எப்படி இருக்குது, பாட்டா இல்லை, ஆனால் அது பாட்டு தான். ஆனால்
எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேச்சு வழக்கிலேயே யாப்பு போகுது. வேறு பிரிதியின் இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு. இந்த உலக மக்கள் எல்லாம் உய்வதற்கு கிடைக்கிற அருமையான பேர் இருக்க. இதற்கு காரணம் யாரு? தனக்கு காரணமாம் பிரானார் விரன்மிண்டர். பிரானார் விரன்மிண்டரின் பெருமை கூறும் அளவு என் அளவிற்றே. என்னால் அவரோட பெருமையை சொல்லிட முடியுமா? அவர்தாள் அவருடைய திருவடியை சென்னி மேற்கொண்டு அவரை வணங்கி அடுத்து நான் அமர்நீதி நாயனாருடைய புராணம் சொல்ல விளைகிறேன் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் புராணத்தை நிறைவு செய்கிறார். அதனால் விரன்மிண்டர் இல்லை என்றால் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்திருக்குமா? அதனால் அந்த செய்தியை முத்தாய்ப்பாக நிறைவாக மகுடமாக வைத்து காட்டியிருக்கிறார் நமக்கு சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, இப்போ திருத்தொண்ட தொகை சில பாடல்கள் எங்கய்யா கிருஷ்ணன் ஐயா இப்போ பாட போகிறாங்க. அதை தொடர்ந்து இந்த குழந்தைங்கள்லாம் இன்னும் 2 பாட்டு புதுசாக அந்த பாப்பா இருக்கா, அவள் கொஞ்சம் பாடுவா. இன்னும் வேறு யாராவது பாடணுங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பாடலாம்.